பால் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, பத்திர கட்டணம் உயர்வு போன்றவைகளே திமுகவின் சாதனை என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். இல்லை, எப்பவுமே அவங்க சொல்றது செயல்படுறதுங்கிறது மேடையில் பேசுற மாதிரி அடுக்குமொழியில் ரொம்ப அழகா பேசுவாங்க. அது திமுகவினுடைய கைவந்த கலை. அவங்க மேடை பேச்சு இதில் தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க கடந்த காலங்களில். இன்னைக்கும் அது தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. பால் விலை உயர்வு, பத்திரவு கட்டண உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, பல்வேறு போராட்டங்கள், செவிலியர்கள் போராட்டங்கள், ஆசிரியர்கள் போராட்டங்கள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டங்கள், மின்சார ஊழியர்கள் போராட்டங்கள், மக்கள் நல பணியாளர்கள் போராட்டங்கள், இவை எல்லாமே தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் அவர்கள் அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்கும் போது 21 சொன்ன எதையுமே செய்யாததுதான் இந்த 3 ஆண்டு காலத்தினுடைய சாதனை ஆட்சி என்பதை தமிழக மக்கள் நன்கு புரிவார்கள். இந்த 3 ஆண்டு கால ஆட்சி தமிழக மக்களுக்கு ஒரு சோதனையான ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அவர்கள் திருந்துவது போல் இல்லை. நேற்று கூட நில பத்திரவு கட்டணத்தை, பத்திரப்பதிவு கட்டணத்தினுடைய கட்டணத்தை கூட உயர்த்தி இருக்கிறார்கள். முத்திரைத்தாள் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். சொத்து வரி உயர்வு ஒரு பெரிய டிபேட்டை நடத்தலாம். எந்த சொத்துக்கு எவ்வளவு வரி உயர்த்தினீங்கிறது அதிகாரிகளுக்கே புரியல. மின்சார கட்டணம் எடுக்கிறதையும் அதிகாரிகளுக்கு இன்னும் புரியல. நேற்றைக்கு முன்தினம் கூட ஏறத்தாழ 5400 ரூபாய் வர்றதுக்கு அவருக்கு 7 லட்சம் ரூபாய் பில் வந்ததாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இப்படி செய்தியில பார்க்கும் பொழுது இந்த மின்கட்டணம் வசூலிப்பதிலையும் சொத்து வரி வசூலிப்பதிலையும் மிகப்பெரிய குழப்பம் தான் நிலவுது. தொடர்ந்து சாதனை. 11 அமைச்சர்கள் மேல மறுபடியும் வழக்கு தொடர இருக்கிறாங்க. தானாக முன் வந்து நீதிபதிகளே வழக்கு தொடர்றாங்க. அது கூட திமுக அமைச்சர்கள் செய்த சாதனையா இருக்கலாம். செந்தில் பாலாஜி இன்னும் அவருக்கு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தம்பி அசோக் எங்க இருக்காருன்னு இதுவரைக்கும் தெரியல. இங்க இருக்கிற காவல்துறை கண்டுபிடிக்க முடியல. ஈடியும் தேடுறாங்க. செந்தில் பாலாஜியோட சகோதரர் இதுவரைக்கும் காணல. இதுதான் திமுக ஆட்சியினுடைய 3 ஆண்டு கால சாதனை. இது மக்களுக்கு வேதனை. இந்த 24 ஜூன் 4ஆம் தேதி முடிவுகளை தெரியும். 26லயும் மக்கள் முடிவெடுப்பாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.